இப்போ வார் சிச்சுவேஷன்ங்கிறதுனால துபாயில இருந்து மதுரைக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக எமிரேட்ஸ்ல துபாய் டு சென்னை புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். துபாய் ஏர்போர்ட்ல ரொம்ப தூரம் நடந்தனாலயோ என்னவோ தெரியல, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் என் 2 பிள்ளைகளுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் எமிரேட்ஸ் டிராவல். ஸ்கிரீன்ல ஃபிளைட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே அன்னைக்கு சாப்பாட்டுக்கான மெனு கார்டை கையில கொடுத்தாங்க. மெனு நம்மளோட தமிழ் மொழியிலேயே இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ் தவிர்த்து அரபி, இங்கிலீஷ்லயும் இருந்தது. நான் நான்வெஜ் மெனு கேட்டிருந்தேன். என்னோட பிள்ளைகளுக்கு கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி தனியா மெனு கொடுத்திருந்தாங்க. பிள்ளைகளுக்கான சாப்பாடு பிளேட்லயே அவங்களோட பேரு ஒட்டி இருந்தது. பிள்ளைகளுக்கான மெனுல ஒரு வாட்டர் கேனு, பன்னு, சீஸ் கேக், வெஜிடபிள் சாலட், பிஸ்கெட்ஸ், ஃப்ரூட் ஜூஸும் கூடவே கொடுத்திருந்தாங்க. என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃப்ரூட் ஜூஸை தான் பிரிச்சு தர சொல்லி குடிச்சிட்டா. அடுத்ததா பிள்ளைகளுக்கு கொடுத்த மெயின் கோர்ஸ்ல சீஸ், பட்டாணி, பாஸ்தா எல்லாம் போட்டு ஒரு ரெசிபி வச்சிருந்தாங்க. பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி உரப்பு இல்லாம இருந்தது. என் பிள்ளைங்க 2 பேருமே மெயின் கோர்ஸ் தவிர இந்த வெஜிடபிள் சாலட் தான் எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்ததா அடல்ட்ஸுக்கான சாப்பாடு கொடுத்தாங்க. மேங்கோ பிக்கிள், பட்டர், சீஸ், பன்னு, சாப்பிடுறதுக்கு ஸ்பூனு, ஃபோர்க்கு, நைஃப், டிஷ்யூ எல்லாமே இந்த பேக்கெட்குள்ள இருந்தது. அடுத்ததா ஃப்ரைடு நட்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஒரு பன்னு, கூடவே மவுத் ஃப்ரெஷ்னர். சாலட்டுக்கு சேனக்கிழங்கும் மாதுளம்பழமும் போட்டு வித்தியாசமான ஒரு சாலட் கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வித்தியாசமா இருந்தது. நான் நான்வெஜ் மெனு கேட்டதுனால கேரளா ரைஸும் பெப்பர் சிக்கனும் கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது.